மணாலியில் மெயினாக எனக்கு எது யூஸ் ஆகுதோ இல்லையோ லிப் பாம் நல்லா யூஸ் ஆகுதுங்க. என் பொண்ணுக்கும் போட்டு விட்டுட்டே இருந்தேன். ஏன்னா பாப்பாக்கும் உதடு ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடுது. பனி அந்த அளவுக்கு இருக்குங்க இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக தான் கீழே வந்து போகிறோம். நேற்று இந்த கார்டை எடுக்காமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் கீழே போய் தான் வந்து கார்டு வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அந்த வேலைலாம் யார் பாப்பா? என் பொண்ணு தான் வந்து பாப்பா. நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் தமிழ் லாங்குவேஜ் மட்டும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டோம். ஆனால் வந்து இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் இல்லையா? நிறைய பேர் தமிழ் அண்ணன் தான் வந்து இருந்தாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் ஹிந்தி தான் இங்கே அதிகமாக பேசுவாங்க இல்லையா? தமிழ் வந்து யாருமே இல்லை. அது ஒரு சில பேர் பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கவங்க நிறைய பேர் தமிழ் வந்து பேசுனாங்களா? பேசவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஊருக்காரங்க சென்னை நிறைய ஊர்லேருந்துலாம் வந்து இங்கே மணாலி ட்ரிப் வந்துருக்காங்க போல். ஆனால் நாங்கள் வந்து தனியாக தான் வந்தோம். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தனி பேக்கேஜில் வந்து வந்திருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டு மதியானம் ஒரு 4 மணிக்கு மேலே தான் வருவோம். டின்னர் தான் வந்து இங்கே சாப்பிடுவோம். லஞ்ச் மட்டும் வெளியில் வந்து சாப்பிட்டோம். பாப்பா மட்டும் சுத்தமாக வந்து சாப்பிடவே மாட்றா. இல்லை கிரேவிலாம் வந்து மல்லி வந்து போடுறாங்க. அது மட்டும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டீமை வந்து கொஞ்சம் மசாலா டீ இருக்கும் இல்லையா? அந்த ஸ்மெல்லாம் வந்து மல்லி இந்த இதெல்லாம் வந்து போடுறாங்க போல். அதுவும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு.